இந்த நிகழ்ச்சியை மிக சக்சஸ்ஃபுல்லா பின்னாடி இருந்து முன்னாடி இருந்து இயக்குவதாக ஒருவர் இருந்தாலும் கூட பின்புலத்திலிருந்து இயக்குகிற ஒரு இயக்குனராக நம்மளை வழிநடத்துகிற நாளும் நன்னெறிப்படுத்துகிற ஒரு நல்ல மங்கையாக நம்மளோடு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க யார் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் இங்க சொல்லி ஆகணும். எப்பவுமே கடுமையான உழைப்பு என்கிற ஒற்றை சொல் மட்டுமே போதும் நம்மளை உயர்த்துவதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடுமையான உழைப்பை மட்டுமே நம்பிக்கொண்டு எல்லோராலையும் சாதிக்க முடியும் என்பதை காட்டி என்னால் சாதிக்க முடியும், அதன் பின்பாக எல்லோரையும் சாதிக்க வைக்கிற ஒரு சாதனையாளராக நான் மாற்றுகிறேன் என்கிற சிந்தனையை தனக்குள் விதைத்துக் கொண்டவர், நாளும் உழைக்கிற தாரக மந்திரமாக ஒரு தாரகையாக தரணியெங்கும் போற்றப்படுகிறவர். இந்த மில்லட் நிகழ்ச்சியை இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு நீங்க சுந்தர் சார் தான் காரணம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு வகையில அது உண்மை இருந்தாலும் கூட சுந்தர் சாருக்கு தோளோடு தோளாக, இன்னும் குறிப்பா சொல்ல போனா சிவருமான மேல் இருக்கிற கங்கை நதி எவ்வளவு புனிதமானதாக கருதப்படுகிறதோ அது இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சதுக்கியமே என்பதை போல, அந்த கருடனுக்கு ஒரு கங்கை நதி போல, அந்த சிவபெருமானுக்கு ஒரு கங்கை நதி போல இந்த நிகழ்ச்சி ஒரு கங்கை நதி போல புனிதமாக்கப்படுவதற்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒருவர் உந்துதலாக இருக்கிறார். யார் யார் என்று உங்கள் உள்ளம் கேட்கலாம். அந்த உள்ளத்தை இல்லத்திலிருந்து இதயத்தோடு இணைப்பதற்கு எங்களோடு இணைய வழியாக இப்போது இணைய போகிறார். எங்களுடைய டான் மில்லட் எக்ஸ்போ நிகழ்ச்சி இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லாக சென்று கொண்டிருப்பதற்கும் மிகப்பெரிய போனாக இருப்பவர், நம்மளுடைய நம்பிக்கைக்குரிய நம்மளுடைய இன்றைய பேச்சாளர், இந்த நிகழ்வினுடைய செக்ஷனுடைய கொண்டு செல்வதற்கு தாரக மங்கையாக விளங்கி கொண்டிருக்கிற நம்மளுடைய விஜயலட்சுமி மேம், வாங்க உங்கள் உரை தாருங்கள். விஜயலட்சுமி மேம், வெல்கம் வெல்கம் வெல்கம், வார்ம் வெல்கம் யூ. Thank you so much. ஏன் எனக்கு இவ்ளோ எல்லாம் கொடுக்குறீங்க? எப்படி இருக்கீங்க? முதல்ல நான் நல்லா இருக்கேன். இல்ல இந்த 13 நாளும் இல்ல இந்த 13 நாளும் நீங்க செய்த உழைப்பு இருக்கு இல்லையா, ஒரு நிமிஷம் கூட தூங்கல. 12:30 மணிக்கு நான் மெசேஜ் பண்ணாலும் 12:31 செகண்டுக்குள்ள எனக்கு மெசேஜ் ரிப்ளை வரும். அந்த அளவுக்கு ஒரு போன்பானாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சக்சஸ் பண்றதுக்கு மிக காரணமா இருக்கிற நீங்க, இந்த இன்ட்ரோ அப்படிங்கிறது என்ன பொறுத்தளவு ரொம்ப 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 குறைவு. ஏன்னா காலம் குறைவு, அதனால நான் குறைச்சுக்கிட்டேன். நீங்க டைம் ஒன் டைம். ஓகேங்க, தேங்க் யூ சோ மச். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? டே அண்ட் நைட் ஃபுல்லா வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பரா இருக்கும் மேம். கேக்குதா? கேக்குது மேம். ஓகேங்க. சிறுதானிய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலை வணக்கம். நான் விஜயலட்சுமி, டான் மில்லட்டோட CEO இந்த ஈவெண்டோட ஒன் ஆஃப் த டைரக்டர். நான் ஈரோட்ல இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குக்கிங் ஃபீல்ட்ல வந்து இந்த கேட்டரிங் ஃபீல்ட்ல ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து தேங்க் நோட் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வந்து ஒரு தேங்க் நோட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய மென்டார், என்னுடைய வெல்விஷர், என்னுடைய மோட்டிவேட்டர் சுந்தர் அண்ணாக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈவெண்ட்ல வந்து ராமருக்கு எப்படி அணில் உதவுன மாதிரி இந்த ஈவெண்ட்ல எனக்கு ஒரு பாட்டு கொடுத்ததுக்காக மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா லைன்ல இருக்காரா? இருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி விஜய். அதாவது ஒரு பெண்மைக்கு உண்டான ஒரு இலக்கணம், அதையும் தாண்டி பெண்களுக்கு வந்து ஒரு மல்டி டேலண்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு இலக்கணமா இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நீங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. உங்களுக்கு குடும்பத்தாருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அவருக்கும் உங்க கணவருக்கும் மிக்க நன்றி. அண்ட் கடவுளுக்கு நன்றி, பிரபஞ்ச நன்றி. இந்த புண்ணிய காரியத்தில் நீங்க பண்றதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ விஜயலட்சுமி. ஓவர் டு யூ. வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். காடோட பிளஸிங் எப்போ உங்களுக்கு கிடைக்கணும். இன்னும் இந்த மாதிரி நீங்க நிறைய உலக சாதனை நிகழ்வு நீங்க பண்ணணும். என்னோட ரெக்வஸ்டா நான் கேட்டுக்கிறேன். இந்த ஈவெண்ட் மூலமா மறுபடியும் நீங்க இன்னும் பண்ணணும், கண்டினியூ பண்ணணும். அதுல நான் கண்டிப்பா இருக்கணும், பேக் அண்ட் சப்போர்ட்டரா எப்பவும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு வந்து பேக் அண்ட் சப்போர்ட்ல வந்து உங்க ஃபேமிலி இருக்காங்க. அவங்களுக்கு காடோட பிளஸிங்ஸ் எப்போ கிடைக்கணும், உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கணும். ஏன்னா இன்னும் நீங்க நிறைய உலக சாதனை நிகழ்வு வந்து படைக்கணும். அதுக்காக வந்து காடோட பிளஸிங்ஸும் பிரபஞ்சத்தோட பிளஸிங்ஸும் எப்போ கிடைக்கணும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து நான் தேங்க் பண்றது பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ல பேக் அண்ட் சப்போர்ட்டரா இருந்த நிறைய ஸ்பான்சர் கொடுத்த இந்த நிறுவனங்களுக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கதிர் காலேஜ் நிறுவனங்களுக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 555 பேர் வந்து இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பல கனவுகளோட இந்த வெற்றி களத்திற்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து பெரிய அளவுல வந்து இந்த தளம் வந்து ஒரு கனவா, அவங்க கனவுகளை வந்து நிறைவேற்றக்கூடிய தளமா இருக்கும் அப்படின்னு நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சப்போர்ட்டிங் பார்ட்னர் டீமா இருந்த நம்மளோட பேக் அண்ட் டீம் பிரவீன்க்கும் திவாகருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோகிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். எந்த டைம் நாம கூப்பிட்டு கேட்டாலும் அவங்க வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த ஈவெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு அவங்க எல்லாரும் ஒரு காரணம். அது போக வந்து பாத்தீங்கன்னா கதிர் காலேஜ்ல ஹோஸ்ட் பண்ண செலிபிரிட்டி மாடரேட்டர்ஸ் அண்ட் வந்து ஃபேக்கல்டி டீம், இந்த கதிர் காலேஜ் நிறுவனங்கள் எல்லாருக்கும் வந்து நான் மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா ப்ரோக்ராம? ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், சாருக்கு வந்து ஒரு இது வந்து நான் டெடிகேட் பண்ணணும். அது அப்படியே வந்து அந்த ஸ்லைட் போடுறீங்களா? ஓகே. எஸ் மேம், இப்போ போட்டுருவாங்க. நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? போட்டுருவோம். ஓகேங்க. சாருக்கும் உங்களுக்குமான நற்புயல் எப்ப தொடங்குச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்றேன். இதுக்கு முன்னாடி வந்து 555 வேர்ல்ட் விமன் பவர் தமிழ்நாடுன்னு ஒரு ஈவெண்ட் வந்து சார் ஃபர்ஸ்ட் வந்து 2022ல வந்து பண்ணியிருந்தாரு. அப்போ அந்த ஈவெண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து அதுக்கு முன்னாடி சார் கிட்ட வந்து சார் யாருங்கிறதே தெரியாது. அந்த ஈவெண்ட் மூலமா தான் எனக்கு தெரியும் இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படிங்கிறது. அந்த ஈவெண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அது வரைக்கும் வந்து சார் பார்த்தது இல்லை, பேசினது இல்லை. மில்லட்ல வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து அவரோட அறிமுகம் எனக்கு கிடைச்சது. 2 பேரும் பாத்தீங்கன்னா இம்பான ஒரு ஃபோரம்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், சாரும் நானும். அந்த இது மூலமா தான் சாரோட அறிமுகம் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து இதயம் ஃபேக்டரி விசிட்ல வந்து அப்ப போயிருந்தப்பதான் வந்து சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார், வந்து அடுத்த தலைமுறையை வந்து காக்க வேண்டிய ஒரு இது வந்து நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு. அந்த மில்லட்டை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கிறப்ப அப்ப சொன்னப்பதான் வந்து அததான் நானும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறையை வந்து காக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கறத வந்து அந்த ஒரு ஒற்றை ஒரு கோடு தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க 2 பேர்த்தையும் வந்து ஒரு ஜாயின் பண்ண ஒரு விஷயமா, அதுல இருந்துதான் சார் கூட வந்து நான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ல வந்து பண்ணிருக்கோம். நிறைய வந்து காலேஜ்ல வந்து சோஷியலா வந்து பண்ணிருக்கோம். அதுல வந்து பேக் எண்ட்ல வந்து நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நிர்மலா காலேஜ்ல நடந்த ஈவெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு ஒர்க் வந்து நான் அப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஈவெண்ட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேக் அண்ட் சப்போர்ட்டரா இருக்கேன். இந்த சிஏஓ டான் மில்லட் சிஇஓ அப்படிங்கறத தாண்டி எங்களுக்கு நல்லா தெரியும். டான் மில்லட் சிஇஓ விஜயலட்சுமி மேம் பத்தி எங்களுக்கு தெரியும். ஆனா டான் மில்லட் விஜயலட்சுமி மேம் பின்னாடி ஒரு விஜயலட்சுமி மேம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அது உழைப்பு என்கிற ஒரு விஜயலட்சுமி மேம். அந்த விஜயலட்சுமி மேம் பத்தி எங்கிட்ட சொல்லுங்க. எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அதுல சின்சியரா இருக்கணும்னு நினைப்பேன். நம்மள நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அதுல 100% 200% என்னோட எஃபர்ட் போடணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரிதான் வந்து நான் இந்த ப்ரோக்ராம்ல வந்து என்னோட எஃபர்ட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மேம். உங்களுடைய உழைப்புக்கு முன்னாடி நீங்க என்ன மேம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகம் சொல்லுங்களேன். நான் ஈரோட்ல இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கேட்டரிங் வந்து வீட்டுல இருந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பிஎன்ஐ மீட்டிங்ஸ்க்கு, ரோட்டரி மீட்டிங், இந்த மாதிரி நிறைய மீட்டிங்ஸ் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 20 years வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் மேம். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுந்தரனாக்காக நான் டெடிகேட் பண்றேன். ஏன்னா அந்த சிறுதானியத்துக்காக இவர் எடுக்கின்ற பல முயற்சிகள் நான் பார்த்துட்டு இருக்கேன். கூடவே இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளவு பேர்கிட்ட வந்து பேசியிருக்காரு, எவ்வளவு பேரை ரீச் பண்ணியிருக்காரு இந்த ஈவெண்ட்டுக்காக. அவருக்காக என்னால முடிஞ்ச ஒரு சிறுதானியத்தோட இது அந்த ஒரு முதல் அக்கு வரை இருக்கிற ஒரு சிறுதானிய இது வந்து ஆல்பபெட் இதுல நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 7 சிறுதானியங்களை வச்சு நான் அவருக்கு அதுக்கு அடுத்தது நான் கொடுத்துருக்கேன். இத வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன், டெடிகேட் பண்ணிக்கிறேன் சுந்தர் சாருக்காக. ஆரம்பிக்கலாங்களா?
அன்பின் அவதாரம். எஸ் மேம். இது ஃபுல்லா வந்து சுந்தர் சாருக்காக. அன்பின் அவதாரமே, சிறுதானியத்தின் அடையாளமே, ஆற்றல் மிக்கவரே, ஆரோக்கியம் நிறைந்த சிறுதானியங்களின் ஆளுமையாய் திகழ்பவரே, இயற்கை வாழ்வியலை நேசிக்கும் இன்முகத்தின் இறை சக்தியே, ஈகை குணம் கொண்ட ஈதலின் சிறப்பே, உலக சாதனைகள் புரிந்த உழைப்பின் உயர்ந்த கொடை வள்ளலே, ஊரார் போற்றும் பல சரித்திர சாதனைகள் உருவாக்கிய உலக நாயகனே, எல்லோருக்கும் எளிமையானவரே, ஏற்ற மிக்கவரே, ஏனியாய் ஏற்றுபவரே, ஐராவதம் போல் பலம் கொண்டவரே, ஒற்றுமையின் இலக்கணமே, ஓயாமல் உழைப்பவரே, அவ்வியம் பேசாதவரே, எக்கை போன்று எந்நிலையிலும் உறுதியாக இருப்பவரே. இது வந்து பாத்தீங்கன்னா ஆ முதல் அக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு ஆல்பபெட்ல இவருக்காக நான் வந்து இது கொடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா திணைய சிறுதானியங்களை பத்தி வந்து அதுல வந்து ஒரு 7 லைன் வந்து கொடுத்திருக்கேன் பாருங்க. திணையை போன்று திடம் கொண்டவர், சாமியை போன்று சாமானியர்களையும். சார் சொல்லுங்க, கேட்கல, நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. சாமியை போன்று சாமானியர்களையும் சரித்திரமாக்குபவர், குதிரைவாளி போன்று குதிரை பலம் மிக்கவர், கம்பை போன்று கம்பீரம் கொண்டவர், வரகை போன்று இடியை தாங்குபவர், சோளம் போன்று இனிமையானவர், பனிவரகு போன்று பண்பு கொண்டவர், கேழ்வரகு போன்று பேராற்றல் கொண்டவர், மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் மட்டுமே வாழும் மார்ச்சில் பிறந்த மாமனிதர், சிறுதானியமே இவரின் பேச்சு, சிறுதானியமே இவரின் மூச்சு, சிறுதானியமே இவரின் உணர்வு, சிறுதானியமே இவரின் அடையாளம், சிறுதானியத்திற்காக தன்னை அர்ப்பணித்த சிம்ம சொப்பனமே. அவ்வளவுதாங்க. தேங்க்யூ சோ மச். கண்டினியூ பண்ணலாமே? சூப்பர் மேம், சூப்பர். உங்க கவிதை மிக அற்புதமா இருந்துச்சு. ரொம்ப கண்டிப்பா மேம். என்ன அதுல ஒரு வரி போட்டிருக்கீங்க, மார்ச்சில் பிறந்த மாமனிதரேன்னு போட்டிருக்கீங்க. மார்ச்சில் பிறந்த மாமனிதர் தான் மார்க்ஸை போல கொள்கை உடையவராக வாழ்ந்து கொண்டிருப்பவர். மார்க்ஸ் பொதுநபை சிந்தனைவாதி, மார்க்ஸை போல கொள்கை உடையவராக வாழ்ந்து கொண்டிருப்பவர். அது ரொம்பவே அந்த லைன் கேப்சரா இருந்துச்சு. ரொம்ப அற்புதமான வரிகள் மேம். பேசுங்க மேம், தொடர்ந்து பேசுங்க. அடுத்தது நான் வந்து இப்ப பேச போறது வந்து பாத்தீங்கன்னா சிறுதானிய கேட்டரிங்க பத்தி பேச போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த சிறுதானிய கேட்டரிங் வந்து ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உணவே மருந்து, மருந்திய உணவாதான் நம்மளுடைய தமிழ் சமூகம் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நஞ்சை உணவு, உணவே நஞ்சு, நஞ்சை உணவு, அந்த மாதிரி ஒரு இதுல நம்ம வந்து இப்ப தள்ளப்பட்டிருக்கோம் அந்த ஒரு நிலைக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் தான் வந்து இதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கு. இந்த முறைகள்ல வந்து மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்து சிறுதானிய கேட்டரிங் சர்வீசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஜூன் 16 வந்து ஃபர்ஸ்ட் நாங்க கொடிஷியால தான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணோம். லான்ச் பண்ணது பாத்தீங்கன்னா கொடிஷியால லான்ச் பண்ணோம். 500 பேருக்கு வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிறுதானிய ஃபுட் வந்து சமைச்சு கொடுத்திருந்தோம். 2 நாள் பாத்தீங்கன்னா 1000 பேருக்கு சமைச்சு கொடுத்திருந்தோம். இதுல வந்து 555 வகையான ஃபுட் வெரைட்டிஸ் வந்து நாங்க வச்சிருக்கோம் இப்போ. இதுல எங்களோட இது பாத்தீங்கன்னா 50 பேர்ல இருந்து 50,000 பேர் வரைக்கும் ஃபுட் வந்து சமைச்சு கொடுக்கறதுக்கு எங்களோட டீம் இருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட டீம்ஸ் இருக்காங்க. இது வரைக்கும் வந்து 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து சிறுதானிய ஃபுட் வெரைட்டி வந்து நாங்க ஈவெண்ட் வந்து பண்ணிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஈவெண்ட் பாத்தீங்கன்னா மதுரையில வந்து வைப்ரண்ட் தமிழ்நாடுங்கிற ஒரு இடத்துல வந்து 3 நாள் பாத்தீங்கன்னா 3000 பேருக்கு நாங்க ஃபுட் சமைச்சு கொடுத்திருந்தோம். அதுல நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போனவங்க இந்த மாதிரி வந்து ஃபுட்டை வந்து இவ்வளவு டேஸ்டா வந்து சிறுதானியத்துல சமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இது பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஏஜ்னு கேட்டாங்கன்னா ஒரு 50 வயசுல இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி இந்த ஃபுட்டு வந்து சிறுதானியத்துல இவ்வளவு டேஸ்டா சமைக்க முடியுமா அப்படின்னு அவங்க கூட கேட்டாங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு 10 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க சிறுதானிய ஃபுட்டா இது அப்படிங்கிற மாதிரி கேட்கிற அளவுக்கு அந்த டேஸ்ட் வைஸ் வந்து நாங்க கொடுத்திருந்தோம். அப்ப அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து நாங்க பெரிய அளவுல வந்து எடுத்துட்டு போகணும், வேர்ல்ட் வைட் ஃபுல்லா வந்து இந்த கேட்டரிங்கையும் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத எங்களுடைய நோக்கம். இதுக்காக வந்து நாங்க நிறைய பேக்எண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இதுக்கான ஒரு சின்ன இதாதான் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10 இடங்கள்ல நாங்க நடத்திருக்கோம். அடுத்தது இப்போ கதிர் காலேஜ்ல நம்மளோட இது ஈவெண்ட்டுக்கு கூட வந்து மில்லட் ஃபுட் தான் வந்து நாங்க வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். நிறைய அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல நாங்க வந்து சமைச்சு கொடுக்க போறோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மில்லட் ஃபெஸ்டிவலா வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். அதுல மில்லட் ஃபுட் மட்டும் தான் ப்ரொவைட் பண்றோம். எங்களோட நோக்கமே என்னன்னா அடுத்த ஒரு தலைமுறைக்கு வந்து ஒருவேளை உணவாது வந்து அடுத்த தலைமுறையில இந்த தலைமுறையில இருந்து நீ வரப்போகிற எல்லா தலைமுறைக்கும் வந்து ஒருவேளை உணவாது வந்து சிறுதானிய உணவு வந்து
ஒரு 365 நாட்கள்ல ஒரு வேளை உணவாவது எடுக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமா இருக்கு. அதுக்காக தான் இவ்வளவு நாங்க விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பெண் தொழில் முனைவோர்கள் இதுல இந்த குக்கிங் அதாவது கேட்டரிங் ஃபீல்ட்ல இதை நாங்க பிரான்சைஸ் மாதிரி கொடுக்குறோம். இதுல வேற யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள வந்து எங்களை கண்டிப்பா வந்து தொடர்பு கொள்ளலாம். அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறோம். பெண் தொழில் முனைவோர்கள், அது போக வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ கண்டிப்பா இந்த ஃபீல்டுக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம். எங்களை வந்து நீங்க கண்டிப்பா தொடர்பு கொள்ளலாம். இந்த ஒரு நம்மளுடைய கேட்டரிங் சர்வீஸ்ல எத்தனை வகையான உணவுகள், அதே 555 அப்படிங்கறத ஒரு குறிக்கோளா வச்சிருக்கீங்க, ஒரு காரணம். ரெண்டாவது, நம்மளுடைய காலை டின்னருக்கு எத்தனை, மதிய லஞ்சுக்கு எத்தனை, நம்மளுடைய பிரேக்பாஸ்டுக்கு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால வரையறை ஏதேனும் பிரித்திருக்கிறீர்களா? இருக்குங்க சார். இப்ப 555 அப்படிங்கிறது வந்து சாரோட ஏஞ்சல் நம்பர், அவரோட லக்கி நம்பர்னு கூட சொல்லலாம். 555 தான் எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணுவார். 155 இல்லைன்னா 555 இல்லைன்னா 5555. இதுதான் வந்து அவரோட கோல்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஆரம்பிச்சதுதான் அந்த 555. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து நிர்மலா காலேஜ்ல வேல்யூடட் ப்ராடக்டா ஃபர்ஸ்ட் நாங்க கொடுத்திருந்தோம். அந்த ஈவெண்ட்ல வந்து நாங்க சக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுல வந்து ஃபுட் வெரைட்டி வந்து 555 வெரைட்டி ஆஃப் ஃபுட் வந்து ஒரு இது இல்லாம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட இதுல வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 555 வெரைட்டி ஆஃப் ஃபுட் வந்து நாங்க சூஸ் பண்ணி, இது ஒவ்வொரு மெனுமே பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணி நாங்க இதை வந்து எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துதான் நாங்க அந்த மெனுவை வந்து கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 555லயே பாத்தீங்கன்னா ஃபுட் வெரைட்டில மட்டும் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 வெரைட்டி நாங்க வச்சிருக்கோம். லஞ்ச் மெனுக்கு பாத்தீங்கன்னா 150 வெரைட்டிக்கு மேல வச்சிருக்கோம். டின்னர் மெனுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 150 வெரைட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்வீட்ஸ், டெசர்ட்ஸ், அது மாதிரி எல்லாமே மில்லட்ல வந்து ஐஸ்கிரீம்ஸ், இந்த மாதிரி அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 வெரைட்டி பக்கமா நாங்க வச்சிருக்கோம். இது வந்து எங்களுடைய எப்படி சொல்றதுன்னா, எல்லாருக்கும் இந்த 555 ப்ராடக்ட்டுக்கும் ட்ரைனிங் வந்து கொடுக்குறோம். ஒரு கேட்டரிங் ஆரம்பிக்கிறதுக்கு ப்ராப்பரா என்னெல்லாம் பண்ண முடியும், ட்ரைனிங் எல்லாமே வந்து நாங்க வந்து டான் மில்லட் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா. அடுத்த கேள்வி. இப்போ நம்மளுடைய இந்த உணவு முறை அப்படிங்கிறது இன்னைக்கு டான் மில்லட் அப்படிங்கிற விஷயத்த, மில்லட் அப்படிங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு உணவா இல்ல. ஆனா அந்த சுவையை எப்படி கொடுக்குறீங்க மக்கள் மத்தியில? அதாவது நம்மளுடைய அன்றாடம் சாப்பிடுகிற உணவுக்கு நிகராக மில்லட்டினுடைய சுவையை எப்படி கொடுக்குறீங்க? சமையல் கலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். அந்த கலை வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. அதை நீங்க அன்போடவும் அர்ப்பணிப்போடவும் ஆத்மார்த்தமாவும் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு டேஸ்டா தான் வரும். நான் எப்படின்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய கஸ்டமர் கிட்ட வந்து கஸ்டமரை வந்து நான் கடவுளா தான் பார்ப்பேன். அவங்க வந்து என்னை நம்பி ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள வந்து பிளஸ் பண்ணிட்டு, எப்பவுமே வந்து உப்பு போடும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டில நம்மளோட இதுல வந்து உப்பு வந்து ஒரு தெய்வ காரியங்களுக்கு வந்து நம்ம பயன்படுத்துவோம்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி கடாட்சம் இருந்தது, அந்த உப்புக்கு வந்து அவ்வளவு வேல்யூ கொடுப்பாங்க. அந்த உப்புல பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே உப்பு எடுத்து போடும்போது, நான் லாஸ்டா வந்து சமைச்சு கொடுக்குறப்ப லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த உப்பு மட்டும் போடுறப்ப வந்து பிளஸ் பண்ணிட்டு, அவங்க என்ன காரியத்துக்காக அந்த ஈவெண்ட்டை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்களோ அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும், அவங்க தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் பிளஸ் பண்ணி தான் வந்து அந்த உப்பு வந்து போடுவேன். அது மிகப்பெரிய ஒரு சக்சஸ் எனக்கு கொடுத்துருக்கு. அந்த டேஸ்ட் நான் சுமாரா கூட சமைச்சிருந்தா கூட அந்த உப்பு நான் போடும்போது, ப்ரே பண்ணி போடும்போது, இன்னும் சொல்ல போனா கடவுளுக்கு வந்து நீங்க பிரசாதம் படைப்பீங்கல்ல, அந்த பிரசாதம் படைக்கிறப்போ எவ்வளவு ஆத்மார்த்தமா நீங்க பண்ணுவீங்க. கடவுள் வந்து சாப்பிடுவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா வந்து அது வந்து கண்டிப்பா வந்து அது ஏதாவது ஒரு விதத்துல எடுத்துக்குவாரு அப்படின்னு நான் அந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமா கொடுக்குற மாதிரிதான் என்னோட ஃபுட்டை வந்து நான் அந்த மாதிரிதான் எல்லாருக்கும் வந்து இது வரைக்கும் நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த மாதிரி உணவுகள்ல குழந்தைகளுக்கான உணவு அப்படின்னு ஏதேனும் வைத்திருக்கிறீர்களா? குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு உணவுப் பொருட்களை, திணைகளை வைத்து செய்திருக்கிறீர்களா? நிறைய பண்ணிருக்கேன். என் பசங்க 2 பேர்த்துக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட் வந்து நான் மில்லட்ல பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க நார்மல் ஃபுட்டை விட அதிகமா சாப்பிடுறது மில்லட் ஃபுட்டு தான் 2 பேரும் சாப்பிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷமா இந்த மில்லட் ஃபுட்ல மாறிட்டோம். ஏன்னா எனக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 11 இயர்ஸ் வந்து குழந்தைங்க இல்ல. 2 பேரும் பாத்தீங்கன்னா இந்த மில்லட் ஃபுட் மாறினதுக்கு அப்புறம் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மில்லட் ஃபுட் நாம எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவங்க 2 பேருமே கிடைச்சாங்க. இது காடோட கிஃப்ட் தான். இன்னொரு விஷயம், இந்த தேனும் திணைமாவை பத்தி நிறைய பேர் நிறைய சொல்லிட்டாங்க. 554 பேரும் தேனும் திணைமாவை பத்தி பேசாதவங்களே யாரும் கிடையாது. நானே இந்த இடத்துல ஒண்ணு சொல்லணும். தேனுக்காகவும் திணைமாவிற்காகவும் தானே ஓடோடி வந்தாய் முருகா அப்படின்னு ஒரு அருணகிரிநாதர் வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. இது உண்மை கூட.
நான் வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருந்தப்ப தேனும் தினைமாவும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு தான் வந்து அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப அந்த ஃபுட்டு தான் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தேனும் தினைமாவும் வச்சு நான் ப்ரேயர் பண்ணப்ப அந்த ப்ரேயர் வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆயிருக்கு. அந்த உண்மையிலுமே இது வந்து நிதர்சனமான உண்மை. இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நானும் கூட. அதனால நீங்க எல்லாருமே யாருக்காவது ப்ரேயர் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேனும் தினமாவும் வச்சு படைச்சீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு சக்சஸா உங்களோட ப்ரேயர் வந்து சக்சஸ் ஆகும். இது நிதர்சனமான உண்மையும் கூட. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஃபுட் வெரைட்டி நான் பண்ணி கொடுத்துருக்கேன். டிஃப்ரெண்ட் வெரைட்டியா நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அது சிறுதானியமா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதயத்திலிருந்து நீங்க சமைக்கிறீங்க, அதான் உண்மையாலுமே ஆத்மார்த்தம். நான் எப்பவுமே அடிக்கடி நான் ஒண்ணு சொல்லிட்டே இருப்பேன். சாதாரணமாக குளத்தில் எடுக்கப்படுகிற தண்ணீர் கருவறைக்கு போய் வருகிற போது அது தீர்த்தமாக படுகிறது. சாதாரணமான அடுப்பு சாம்பல் கருவறைக்கு போய்கிற போது அது வந்து திருநீராக மாற்றப்படுகிறது. சாதாரணமாக வீட்டில் சமைக்கப்படுகிற உணவு கருவறைக்கு போய் வருகிற போது அது பிரசாதமாக வெளியே வருகிறது. அது மாதிரி உங்களுடைய கைப்படுகிற போது அது எல்லாமே பிரசாதமாக மாற்றப்படுகிறது அப்படிங்கிறதா என்னுடைய உங்ககிட்ட இருந்து பேசுனது நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஆர்டர் பேஸ்ல ஃபுட் வந்து நான் பண்ணி கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு வந்து அர்ப்பணம் பண்ணிட்டு சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் பிரசாதமா படைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் ஃபுட்டே வந்து ஆர்டர் பேஸ்ல கொடுக்கறது. அப்படிதான் வீட்டுல நார்மலாவே பண்றப்போ அதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு வருஷமா நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார், அடுத்த கேள்வி. உங்களுடைய அடுத்த கட்ட திட்டம் அப்படின்னு வச்சா அல்லது கோல் அப்படின்னு வச்சா என்ன மாதிரியான கேட்டரிங்ல பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? சரி, இப்போ அடுத்த இது பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ல வந்து இந்த இப்ப வர ஜெனரேஷன்ஸ் வந்து அதிகமா வந்து அதை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த தலைமுறை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபுட்டை கொடுக்கணும், மில்லட் ஃபுட்டை கொடுக்கணும். அவங்க அதாவது அந்த ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம ஜங்க் ஃபுட்ல என்ன மாதிரி எல்லாம் வெரைட்டி சாப்பிட்டு இருக்காங்களோ அதை எல்லாத்தையும் வந்து மில்லட் ஃபுட்ல நாங்க கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். இதை வந்து சீக்கிரமா நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு நீங்க போய் வந்து மெனு லிஸ்ட்ல பாக்குறப்போ வந்து ஜங்க் ஃபுட்ல அதாவது நார்மல் ஃபுட்ல என்ன வெரைட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே மில்லட் ஃபுட்ல வந்து கொண்டுட்டு வரணும், மெனு கார்டா வரணும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு ஹோட்டல்லையும் பெரிய ஒரு மெனு கார்டு லிஸ்ட்ல வந்து மில்லட் ஃபுட்டுக்குன்னு ஒரு இது வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். அது போக பாத்தீங்கன்னா நிறைய மில்லட் ரெஸ்டாரண்ட், மில்லட் கஃபே உருவாகணும் அப்படிங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவாவும் கோலாவும் இருக்கு. சீக்கிரமா அது கண்டிப்பா நிறைவேறும். சொல்லுங்க சார், அடுத்தது. மேம், இப்போ நம்மளுடைய நீங்க நிறைய பெண்களுக்கு நிறைய இடங்கள்ல பயிற்சி கொடுக்கிற ஒரு பயிற்சியாளராகவும் நீங்க இருக்கீங்க. அப்படி பயிற்சி கொடுக்கிற போது அங்க வரக்கூடிய பெண்களுடைய மனநிலை வருகிற போது எப்படி இருக்கு, திரும்பி போறப்ப எப்படி இருக்கு, அதுல இளைஞர்கள் அதிகமாக வருகிறார்களா இல்ல இல்லத்தரசிகள் அதிகமாக பயிற்சி எடுத்துக் கொள்கிறார்களா அப்படிங்கறத கொஞ்சம் பகிர்ந்துட்டா நல்லா இருக்கு. இதுவரைக்கும் ஒரு 20 இடத்துல வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்கோம். 20க்கும் மேற்பட்ட இடத்துல கொடுத்திருக்கோம். அதுல மதுரை, விருதுநகர், கோயம்புத்தூர், சென்னை, இந்த மாதிரி நிறைய சேலம், இந்த மாதிரி இடத்துல கொடுத்துருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா மதுரையில வந்து அதிகமா பெண்கள் தான் வந்து கலந்துக்கிட்டாங்க. மதுரை பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்ப நிறைய அவங்க வந்து தொழில் முனைவோர்களாகவும் மாறி அவங்க மில்லட்ல வந்து பிசினஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் தான் அதிகமா கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாங்க. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் அதிகமா கலந்துக்கிட்டாங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சக்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். நாங்க இது வரைக்கும் நிறைய கொடுத்துருக்கோம். எல்லாரும் இந்த டான் மில்லட் மூலமா இது ட்ரைனிங் எடுத்துட்டு போனவங்க மிகப்பெரிய அளவுல பிசினஸ் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதை நினைக்கும் போது உண்மையாலுமே நாங்க ஒரு நல்ல ஒரு புண்ணிய காரியம், சார் அடிக்கடி சொல்லுவார்ல புண்ணிய காரியம் பண்றேன்னு, அந்த புண்ணிய காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு அப்புறம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நினைக்கிறப்போ மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்கு இந்த தளத்துல சொல்றதுக்கு. அடுத்த கேள்வி சொல்லுங்க சார். நிச்சயமாக. இப்போ என்ன மேம், நம்மளுடைய தொழில் முனைவோர்களை பொறுத்தளவு என்னன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு பெண் தொழில் முனைவோரா சாதிக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வெற்றியாளா பார்க்க முடியுது. அந்த மாதிரியான சாதனைக்கு உங்களுடைய சாதனைக்கு பின்னாடி குடும்பங்கள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? உங்களுக்கான பின்புலமா இருக்கிறார்களா, பக்கபலமா இருக்கிறார்களா? அவங்க கண்டிப்பா சப்போர்ட்டிவா இருக்காங்க. என் ஃபேமிலி வைஸ் எனக்கு பெரிய சப்போர்ட்டா தான் இருக்காங்க. பசங்களும் சரி, ஹஸ்பண்டும் சரி பெரிய சப்போர்ட்டிவா தான் எனக்கு இருக்காங்க. இது வரைக்கும் 13 நாள் என்னை வந்து எதுவுமே கேட்கறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓ சரி பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதனால என்ன எந்த டிஸ்டர்பும் பண்றது இல்ல.
அவரே எல்லா வேலையும் பாத்துக்கிறாரு. பசங்களும் அதே மாதிரிதான் எனக்கு கோஆபரேட் பண்றாங்க. இவங்கெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனரா ஒரு பெண்கள் வந்து வர முடியாது. கண்டிப்பா எல்லாருக்கும் ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். அது போக வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட சப்போர்ட்டும் கடவுளோட சப்போர்ட்டும் இருந்துன்னா சக்சஸ்ஃபுல் விமன் ஆண்டர்பிரனர் எல்லாருனாலையும் சக்சஸ் பண்ண முடியும். கண்டிப்பா. இந்த கேட்டரிங் அப்படிங்கிற ஒரு தொழில நிறைய ஆண்கள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை வந்து ஏன் பெண்கள் அதுலயும் மில்லட் சார்ந்து செய்யணும்னு ஏன் நீங்க தீர்மானிச்சீங்க? சார், பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகா சக்தி இருக்கு. ஆண்களை விட வந்து பெண்கள் வந்து பலம் வாய்ந்தவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அதனால நீங்க அதாவது ஆண் மட்டும்தான் பண்ண முடியும் கேட்டரிங் அப்படின்லாம் கிடையாதுங்க சார். பெண்ணாலையும் பண்ண முடியும். 3000 பேர் என்ன 30,000 பேரு கூட பண்ண முடியும். அதுல நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கோம். பேக் எண்ட் எல்லா ஒர்க்கும் நாங்க பண்ணிருக்கோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய சக்சஸ்ஃபுல்லா தான் எங்களோட கேட்டரிங் வந்து மில்லட் கேட்டரிங் வந்து போயிட்டு இருக்கு. நார்மல் கேட்டரிங் விட மில்லட் கேட்டரிங் தான் பண்ணணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய எங்களோட கோல்னு வச்சுக்கோங்களேன். கேக்குதுங்களா? கேக்குது மேம், கேக்குது மேம். இப்போ நம்மளுடைய கேட்டரிங் சர்வீஸ்ல ஏதாவது ஃபாரினர்ஸ் கால்ஸ் வந்து கேட்டரிங் சர்வீஸ்க்கான விஷயங்கள் விண்ணப்பங்கள் வருகிறதா? நம்மளுக்கு சமைக்கிற அளவுக்கான விஷயங்கள் வருதா? இல்ல அதுல இன்னும் அதுக்கான முனைப்புகளை நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களா? சரி, இப்ப ஃபாரினர்ஸ் பாத்தீங்கன்னா வைப்ரண்ட் தமிழ்நாடு ஈவெண்ட்ல வந்து நிறைய சிங்கப்பூர், மலேசியால இருந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. நிறைய வந்து ஃபுட்டு வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க. நம்மளோட ஃபுட்டு வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க. அதுல அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு. மில்லட்ல இந்த மாதிரி எல்லாம் ஃபுட்டு சமைக்க முடியுமா அப்படின்னு அவங்களும் வந்து ஒரு ஆச்சரியமா தான் கேட்டாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த ஈவெண்ட் இந்த மாதிரி கேட்டரிங்க வந்து சிங்கப்பூர், மலேசியால அங்க வாழ்ற தமிழ் மக்களுக்காக நாங்க எடுத்துட்டு போகணும்னு அவங்க எங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கும் ட்ரைனிங் வந்து சார் கொடுக்குறேன்னு சொல்லி பேசியிருக்காரு. அதுக்கான ஒரு இது வந்து எங்களுக்கு பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும் இப்போ. இப்ப நீங்கள் செய்கிற எத்தனாவது உலக சாதனையில சுந்தர் சாரோட நீங்க இயங்கிட்டு இருக்கீங்க? சார் செய்கிற எத்தனாவது உலக சாதனைகள்ல நீங்க இயங்கிட்டு இருக்கீங்க? ஆன்லைன்ல வந்து ஒரு 3 ஈவெண்ட் பண்ணிருக்காரு. ஆஃப்லைன்ல ஒரு ஈவெண்ட் பண்ணிருக்காரு. 4 உலக சாதனைகள் வந்து சுந்தர் சார் வந்து கொடுத்திருக்காரு. உலகத்துக்காகவும் உலக மக்களுக்காகவும் சிறுதானியத்திற்காகவும் கொடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளாட்ஃபார்ம் இந்த நம்ம இப்ப எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற டேன் மில்லட் அப்படிங்கிறது புரட்சியா அல்லது புத்தாக்கமா அல்லது நம்மளுடைய புது நம்பிக்கையா? இந்த மூணுல எதுவா நீங்க பாக்குறீங்க? நம்பிக்கை மூணுமே சொல்லலாமே. மூணுமே சொல்லலாம். அது எப்படி மேம் பாக்குறீங்க? இன்னைக்கு மக்கள் மத்தியில எப்படி இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி? மக்கள் மத்தியில எப்படி இருக்கு? எல்லார்கிட்டயும் பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட இந்த ஈவெண்ட்டுக்காக நிறைய பேர்கிட்ட வந்து கால் பேசியிருக்கேன். எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம், ஒரு ஒத்த கருத்து பாத்தீங்கன்னா, அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும், அடுத்த தலைமுறைக்கு மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஏதாவது பண்ணணும், நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போன பாரம்பரியத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒத்த கருத்து தான் எல்லாருமே என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா. அப்ப நம்ம போற வழி வந்து கரெக்டான ஒரு பாதையில தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சார்கிட்ட டெய்லி பேசுறப்ப உனக்கு ஃபீட்பேக் என்னமா வந்துச்சு அப்படின்னு கேட்கிறப்ப நான் சொல்ற ஒரு விஷயம்தான், நான் எல்லாரும் இதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோமோ அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இந்த ஒரு சமூகத்துக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் இப்ப வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நேத்து கூட ஒருத்தவங்க கிட்ட பேசுறப்ப நல்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கடவுளோட பிளஸிங்ஸ் எப்பவும் கிடைக்கும். நிறைய பேர்கிட்ட வாங்கின ஃபீட்பேக் வந்து இதுதான், நாங்க சுந்தர் சாருக்கு வந்து நிறைய பேர் வந்து பிளஸிங்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அது இன்னும் அவர் உற்சாகப்படுத்தி இன்னும் வந்து பல சாதனைகள் படைக்க வைக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய வேண்டுகோள். நிச்சயமாக மேம். ரொம்ப 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 சந்தோஷம். கிட்டத்தட்ட ஏறக்கூடிய 1/2 மணி நேரங்களாக எங்களோடு உரையாற்றி இருக்கிறீர்கள். நம்மளுடைய மாடரேட்டரா இருக்கக்கூடிய நவீன் அவர்கள் ஒரே ஒரு கேள்வி கொடுப்பீங்களா? half an hour தான் கொடுப்பீங்களா? இல்ல half an hour தான் டைம் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். எங்களுடைய CEO விஜய் மேம் அப்படி சொல்லிருக்காங்க நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் நவீன் அவர்கள் உங்க இடத்துல தேங்க் பண்ணணும். நல்ல क्वेश्चंस கேக்குறீங்க. நிறைய வந்து இந்த இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சக்சஸ் பண்ண முடியும். நீங்களா உங்களை டே நைட் ஃபுல்லா நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க எல்லாருமே. உங்களுக்கு எல்லாம் வந்து கடவுளோட சப்போர்ட்டும் பிளஸிங்ஸும் எப்போ கிடைக்கும், நீங்க இன்னும் மென்மேல வந்து வளர்ச்சி அடையணும். உங்க மாடரேட்டர் டீம்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க, தேங்க்ஸ் சொல்லிடுங்க.
டான் மில்லட் சார்பாக வணக்கங்களும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிடுங்க உங்க எல்லாரோட. நன்றி மேம். இன்னும் வந்து உங்க சேவைகள் இறுதியா சார் சொல்லுங்க. இறுதியா நம்ம நவீன் அவர்கள் ஒரு சில கேள்விகளை ஒரு கேள்வி கேட்கிறாங்க நம்ம கிட்ட. மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க நவீன்? நல்லா இருக்கேன் மேம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க மேம், உங்க அனுபவங்களை சொல்லியிருந்தீங்க. சரிங்க. ஒரே ஒரு கேள்வி மேம், இப்போ வந்துட்டு பிஸ்னஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, பிஸ்னஸா இருக்கட்டும், சிறு தொழிலா இருக்கட்டும், பெரிய தொழிலா இருக்கட்டும், பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வரும், நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும்ல மேம். சரிங்க. அப்ப அந்த பிசினஸ்ல வந்துட்டு அந்த பிசினஸ் உடைய ஓனர் வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸை எப்படி மேம் அதை எடுத்துக்கிட்டு அதோட பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணுவாங்க? பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் மோட்டிவேட்டடா இருக்கும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இன்னும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியை நமக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த ஃபீல்ட்ல இந்த ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. இதையெல்லாம் தாண்டி நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல விடாமுயற்சியோட இருந்தோம்னா, சார் அடிக்கடி ஒரு விஷயம் எனக்கு சொல்லிட்டே இருப்பேன். நம்ம எஃபோர்ட் போட்டுட்டே இருப்போம், அதுக்கான பலன் வந்து எதிர்பார்க்காம நம்ம எஃபோர்ட் போட்டுட்டே இருக்கோம். அது மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கொண்டு வந்து அது எப்ப கொடுக்குமோ நமக்கு தெரியாது, பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும். அதனால டெய்லி முடிஞ்ச வரைக்கும் நான் எஃபோர்ட் போடுறேன். அவர் பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆச்சரியமான மனிதர் வந்து சுந்தர் சார் தான். ஏன்னா நிறைய எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருப்பாரு, டே அண்ட் நைட் ஃபுல்லா போட்டு இருப்பாரு. இந்த 13 நாள் நீங்க பாத்தீங்களா, பாத்திருப்பீங்க, நீங்க எல்லாரும் மாடரேட்டர் டீம்ஸ் தானே. டே அண்ட் நைட் ஃபுல்லா அதுல உள்ள ஈவெண்ட்ல இருந்துட்டே இருப்பாரு. எனி டைம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காரு. நான் கேட்பேன், அண்ணா போய் தூங்குங்க அப்படின்னு கூட நான் ஒரு இடத்துல கூட சொல்லியிருந்தேன். அவர் நான் பார்த்துட்டு அவரால கண்ட்ரோல் பண்ணவே முடியல தூக்கத்தை. பட் அந்த இடத்துல இருந்தப்ப நான் பார்த்த விஷயம் நான் கால் பண்ணி கூட சொன்னேன். இல்லம்மா நான் பார்க்கணும், அடுத்த ஒரு மாடரேட்டர் அடுத்த ஒரு ஸ்பீக்கர் பேசுறது வந்து அவங்களுக்கு நான் வந்து வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப பாத்தீங்கன்னா டைம் பாத்தீங்கன்னா 12:45 சாரி 2 மணின்னு நினைக்கிறேன் அந்த அன்னைக்கு. அப்ப டே அண்ட் நைட் ஃபுல்லா அவர் இருந்துட்டே இருக்காரு. அந்த பாசிட்டிவ் விஷயங்கள் நெகட்டிவ் விஷயங்கள் வரும்போது இன்னும் வந்து அவர் வந்து அவரே மோட்டிவேட் பண்ணிக்கிறாரு. நானும் அதே மாதிரிதான் இன்னும் நிறைய விஷயம் சாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து அதை நாங்க ஒரு பாசிட்டிவா தான் பாக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நெகட்டிவ் கமெண்ட்டை கூட பாசிட்டிவா தான் பார்த்து எடுத்துட்டு போறோம். நிச்சயமாக மேம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த 1/2 மணி நேரம் எங்களோடு போன நேரங்களும் தெரியவில்லை. நீங்கள் பேசிய விஷயங்கள் அவ்வளவு விஷயங்களை உள்ள வச்சிருக்கீங்க. அத்தனை விஷயங்களும் மக்களுடைய ஒரே ஒரு விஷயம் தான் உங்களை இணைக்குது. எனக்கு முன்னாடி 1 மணி நேரம் வந்து நிறைய பேசினாங்க, அவங்க நிறைய நாலேஜஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு போனதே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். உண்மை மேம், போனதே தெரியல மேம். அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேர் கொடுத்தாங்க. அந்த 4 ஸ்பீக்கர்ஸும் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கே மேம், அது வந்து மிகப்பெரிய ஆக்கத்துக்கான வழிவகையா நாங்க பாக்குறோம். இந்த மாதிரியான சின்ன சின்ன தொழில் முனைவோர்களை உள்ள வந்து பாக்குறப்போ நீங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா அவர்களுக்கு மாறணும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு எப்போதும் இருக்கு. இவ்வளவு நேரம் எங்களோடு உரையாற்றிய எங்களுடைய விஜயலட்சுமி மேம் அவர்களுக்கும், டான் மில்லட்டினுடைய CEO அவர்களாக விளங்கிக் கொண்டிருக்கிற விஜயலட்சுமி மேம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை எங்களோட டான் மில்லட்டின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி மேம். நன்றி மேம். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ வெரி மச் மேடம். ரொம்ப அருமையா உங்களுடைய நிகழ்ச்சியை கொண்டு போனீங்க. மிக மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு உற்ற துணையா இருந்த ஒரு பேக் போன் அப்படின்னா விஜயலட்சுமி. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் த ஒர்க் யூ ஹவ் டன்.